ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக ஜென்ரல் சயின்ஸ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் இருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேள்விகளுடைய தரம் இருக்குது அப்படிங்கிற A to Z எல்லா விஷயங்களும் நம்ம வந்து அனலைஸ் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் சிலபஸ் அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் என்னென்ன கேள்விகள், சிலபஸில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது திரும்ப அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நிறைய கேள்விகள் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்குறதுக்கான உண்மையான நோக்கம், அனலைஸ் பண்ணுறதுக்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா நமக்கு இந்த பிவைக்யூ படிக்கும்போது நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இதில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க, ஃபிசிக்ஸில் இருந்தா இல்லை கெமிஸ்ட்ரியில் இருந்தால் இல்லை பயாலஜியில் இருந்தால் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயுமே நிறையா சப் டாபிக்ஸ் இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸே எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு 7-8 டாபிக் இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்குள்ளே ஒரு 7-8 டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போது எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸில் எது வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இதுதான். நம்ம எதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ முதல்ல இது எதுக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் விஷயம் நமக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கேள்வியுடைய தரம் எப்படி இருக்குது, ஸோ கொஷினுடைய நேச்சர் எப்படி இருக்குது. சில எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கான்செப்டில் கொஷின் கேட்பாங்க. நீங்கள் வந்து டிஎன்பிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது இல்லாமல் கொஷின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்லேயே வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஆனால் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து அந்த அளவுக்குலாம் டஃப்லாம் இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்சுவலான கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஃபேக்சுவல் அப்படின்னா என்ன, காந்தி வந்து எந்த ஆண்டு பிறந்தார், இந்தியாவுக்கு வந்து எந்த ஆண்டு சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூர் ஃபேக்டாக தான் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது நமக்கு கேள்வியோட தரம் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரியான நேச்சரில் வந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்ஆர்பி குரூப் டி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். இது 2018, ஸோ லாஸ்ட்டில் வந்து 2018 ஒரு எக்ஸாம் நடந்தது. அந்த 2018 நடந்த ஆர்ஆர்பி குரூப் டி மெயினாக ஜிஎஸ், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் சரி, அதே மாதிரி வந்து சயின்ஸில், ஸோ ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 2 டாப்பிக்லையும் என்னென்ன மாதிரியான என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற A to Z தான் நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷன் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு எப்படி படிக்கலாம், என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம். ஸோ முதல் கேள்வி வந்து பாருங்கள், நமக்கு இது வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து பீரியாடிக் டேபிள்ஸ் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ பீரியாடிக் அந்த அட்டவணை, இந்த பீரியாடிக் டேபிள்ஸ் பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. த எலமெண்ட் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டேஸ் பீரியட். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் மூலக்கூறுகள் டேஸ் காலங்களில் ஏற்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸில் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எத்தனை காலமில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸில் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எத்தனை காலமில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 7 பீரியட்ஸை வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து நமக்கு எதுலேருந்து கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து இது கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள்ஸ் வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் எக்கச்சக்கமான கேள்வி வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் வந்து இந்த பீரியாடிக் டேபிளுடைய கண்டுபிடிச்ச நபர்கள் யார் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பீரியாடிக் டேபிள் உள்ள எலமெண்ட்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கும்போது முக்கியமாக எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, இந்த பீரியாடிக் டேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கோடைய A to Z வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஆர்ஆர்பியோடைய ஒரு 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 ஃபேவரட்னா டாப்பிக்காக வந்து இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 7 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பிளான்ட் தட் ஹாவ் லாஸ்ட் தர் கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் டு சீட்
சீட் ரீப்ரொடியூஸ்டு பை மெத்தட் ஆஃப். ஸோ இது வந்து நமக்கு வந்து பயாலஜியில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ விதைகள் உருவாக்கும் திறமை இழந்த தாவரங்கள் எந்த முறையின் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படிங்கிறத வந்து கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்காக நமக்கு வந்து காமன் சென்ஸ் இருந்தாலே வந்து இந்த கேள்விகள்லாம் வந்து போட்டுடலாம். ஏன்னா எப்போவுமே வந்து எக்ஸாம்ஸில் ஒரு 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 100 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த 100 கேள்விக்கு 100மே வந்து புக்கில் இருந்தோ இல்லை 100மே வந்து ஈஸியாக இருக்காது. அந்த 100 கேள்வியில் ஒரு 60 கேள்வி வந்து ஈஸியாக இருக்கும். மீதி 40 கேள்வி வந்து கடினமாக தான் இருக்கும். ஸோ அந்த 40 கேள்விகளில் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய காமன் சென்ஸை பேஸ் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக வந்து போடலாம். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் தட் ஹேவ் லாஸ்ட் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் இட். ஸோ இப்போது ஒரு தாவரம் வந்து விதை உருவாக்குது அப்படின்னா அந்த விதையை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து புதுசாக ஒரு தாவரம் வந்து கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒரு தாவரத்துக்கு அந்த விதையை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியே இல்லை, சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அந்த தாவரம் எப்படி இன்னொரு தாவரத்தை உருவாக்கும், அதே வகையான தாவரத்தை நம்ம எப்படி வந்து இன்னொன்று உருவாக்குறது அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பாருங்கள். இது வந்து ஃபிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாவா, இல்லை வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸா, இல்லை மல்டிபிள் ஃபிஷனா, இல்லை பட்டிங்கா. ஸோ இதில் எந்த இது மூலயமா இந்த மாதிரியான விதை உற்பத்தி பண்ணால் தகுதி இல்லாத தாவரங்கள் அது இன்னொரு தாவரங்களை உருவாக்குது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். ஓகேங்களா? ஸோ தாவர பெருக்கம் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் அப்படிங்கிறது. இப்போது ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு வந்து விதையை ப்ரொடியூஸ் பண்ணுற தகுதி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மரத்தோட கிளையை வெட்டி நம்ம ஊண்டி வச்சோம் அப்படின்னா அந்த மரம் வளரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த விதை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பகுதியை நம்ம வந்து ஊண்டி வச்சோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து வளரும். அதுக்கு பேர் என்ன, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதிலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பயாலஜியிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் ஆர் த ஆர்கானிசம் தட் ஈட் அதர் ஆர்கானிசம்ஸ் கால்டு? மற்ற உயிரினங்களை உணவாக உட்கொள்ளும் உயிரிகள் என்னவென்று அழைக்கப்படுகிறது? நம்ம வந்து இது வந்து சயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. இது வந்து சயின்ஸில் பயாலஜியில் உள்ள கேள்வி தான். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அந்த ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தட் ஈட் அதர் ஆர்கானிசம், அது வந்து இன்னொரு உயிரினத்தை உண்ணுது அப்படின்னா அதோடைய பேர் என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஹோலோட்ரோஃபிக் ஆர்கானிசம், அதேமாதிரி பேராசிட்டிக் ஆர்கானிசம், அடுத்து ஹீமோட்ரோஃபிக் ஆர்கானிசம், அடுத்து சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி அப்படிங்கிற மாதிரி. சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்னால 2 பேர்த்துக்குமே வந்து பெனிஃபிட் இருக்குது. அதேமாதிரி இந்த பேராசிட்டிக் அப்படிங்கிற ஒட்டுண்ணி, இந்த நம்மளுடைய தலையிடக்கூடிய பேன், இந்த மாதிரி மற்ற ஆர்கானிசத்தை ஃபுல் உறிஞ்சி அது உயிர் வாழ்கிற ஆர்கானிசத்துக்கு பேர் தானே பேராசிட்டிக் அப்படிங்கிறது. பட் ஆர்கானிசம் ஈட் அதர் ஆர்கானிசம், அடுத்த ஆர்கானிசத்தை வந்து கொன்று அதை வந்து உட்கொள்கிற ஆர்கானிசத்தோட பேர் என்ன அப்படின்னா ஹோலோட்ரோஃபிக் ஆர்கானிசம். என்னது? முழுமையான ஊட்டச்சத்து உயிரிகள். ஹோலோட்ரோஃபிக் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் இன்னொரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை அடித்து சாப்பிட்டு அது உயிர் வாழுது அப்படின்னா அதோடைய பேர் என்ன? அதோடைய பேர் வந்து ஹோலோட்ரோஃபிக் ஆர்கானிசம். என்னது? ஹோலோட்ரோஃபிக் ஆர்கானிசம் அப்படிங்கிறது தான் அதோடைய பேர். ஸோ இதுவும் வந்து இதுக்கு என்ன கொஸ்டின், நமக்கு பயாலஜியில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் பயாலஜியிலேருந்து சயின்ஸ்லேருந்து அதிகமான கேள்விகள் இருக்கும். ஏன் அப்படின்னா 25 கேள்விகள் வந்து சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. மீது ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வெறும் 20 கேள்விகள். அப்போ மொத்தம் 40 கேள்விகள் வந்து சயின்ஸு, ஜிஎஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு வந்து கேட்கப்படுது. அடுத்து மசில்ஸ் கண்டெயின் ஸ்பெஷல் புரோட்டீன் கால்டு. தசைகளில் உள்ள சிறப்பு புரதங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நம்மளுடைய மசில் இருக்க தசை, இந்த தசையில் வந்து ஒரு சிறப்பு வகையான ஒரு புரதம் வந்து இருக்கும். அந்த புரதத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து லிப்போப்ரோட்டீன். ஸோ லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது புரதம். அடுத்து கான்ட்ராஸ்டில் புரோட்டீன். இது கான்ட்ராஸ்டில் புரோட்டீன். ஓகே. ஸோ அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா கிளைகோ புரோட்டீன். இந்த 4வது நியூக்ளியோ புரோட்டீன். இந்த 4 வகையான புரதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுடைய தசைகளில் நம்ம தசையில் உள்ள சிறப்பு புரதங்கள் என்ன, நம்ம தசை அசைகிறதுக்கு இயங்குறதுக்கு எல்லாமே வந்து இந்த புரதம் தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த புரதத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டில் புரோட்டீன். ஓகேங்களா? ஸோ ஒப்பந்திக்கக்கூடிய புரதங்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய பேர். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 4 ஆப்ஷனில் நமக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக இருக்க போகுது. அது தெரிஞ்சுக்கிட்டு ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய தப்பான 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த தப்பான 3 ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சராக இருக்கும், அது வந்து எதோட தொடர்புடையது அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிப்போ புரோட்டீன் இருக்குது அப்படின்னா அது எதுக்கு பயன்படுது? அதேமாதிரி கிளைகோ புரோட்டீன் அது எதுக்கு பயன்படுது? அதேமாதிரி நியூக்ளியோ புரோட்டீன் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன ஆன்சரோ அதை மட்டும் பார்த்துட்டு போகாமல் அந்த தப்பான 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்ன ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். ஓகே.
நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். அடுத்து ஹீட்டிங் ஆஃப் ஓர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்டு. ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் தாது துகள்களை வெப்பப்படுத்தும் செயல்முறை என்ன என்று அழைக்கப்படுகிறது? ஸோ அந்த ஓர்லாம் இப்போ அயன்லாம் இருக்குது அப்படின்னா அந்த அயன் ஓரில் இருந்தால் அயன் என்ன பண்ணுவாங்க, அயன் ஓரில் இருந்தால் அயன் வந்து எடுப்பாங்க. அந்த ஓர் அப்படிங்கிறது இம்ப்யூராக இருக்கும், ஓகேவா? ஸோ ஓர் அப்படிங்கிறது இம்ப்யூராக, அதில் நிறையா மாசுகள் வந்து கலந்துருக்கும். அதை ஒரு ப்ராசஸ் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பியூரஸ்ட் ஃபார்மாக மாற்றுவாங்க. அதில் உள்ள அந்த 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 அழுக்குகள் எல்லாமே எடுத்துகிட்டு பியூரஸ்ட் ஃபார்மாக வந்து மாற்றுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஸோ ஹீட்டிங் ஆஃப் ஓர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாமல் அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படிங்கிறத வந்து கேள்வி. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒன்று எக்ஸ்ட்ராக்ஷன், அழித்தல், அடுத்து கால்சினேஷன் ரெண்டாவது, அடுத்து ரோஸ்டிங். ஸோ ரோஸ்டிங் வந்து மூன்றாவது, அடுத்து கொரோஷன் அப்படிங்கிறது நாலாவது. ஸோ துரு. இதில் கொரோஷன் அப்படிங்கிறது தெரியும். கொரோஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயம் வந்து துருப்பிடிச்சு போகிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் கொரோஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பிரித்தெடுக்கிறது. இப்போ ஒரு இதில் 2-3 வகையான இது இருக்குது, ஒரு பொருளில் 2-3 வகையான கலவைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து பிரித்தெடுப்போம் இல்லையா. இப்போ வந்து நம்ம மாவுலாம் சலிப்போம். ஸோ மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பெரிய ஒரு பார்ட்டிகிள்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹீட்டிங் மூலியமாக பண்ணுறது, ஆக்சிஜன் இல்லாமல் ஹீட் பண்ணி அந்த ஓரை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா கால்சினேஷன். ஸோ கால்சினேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ராசஸ் உடைய பேர். ஸோ அப்படி என்ன பண்ணுங்க, இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தண்ணினா அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணும், இல்லை அது வந்து வேறு ஒரு விஷயம், ஒரு 4-5 காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போது இந்த செப்பரேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. அடுத்து who inaugurated the first edition of Khelo India School Games that was held from 31st January to 8th February 2018 at இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம். ஸோ 2018 ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 8 வரை இந்திரா காந்தி உட்புற அரங்கில் நடைபெற்ற முதல் கேலோ இந்தியா பள்ளி விளையாட்டுகளை திறந்து வைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நமக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 டிசம்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்போ எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா 2018 டிசம்பரில் கொஸ்டின் வந்து நடந்திருக்கு, எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் கொஸ்டின் எப்போ உள்ள கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2018 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி, 2018 ஜனவரி பிப்ரவரி இந்த மந்த்லேருந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருக்காங்க. ஏன்னா அவன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து தரவை வந்து படிச்சுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம் எப்போ நடந்தது, எக்ஸாம் வந்து டிசம்பரில் நடந்தது. ஆனால் கொஸ்டின் கேட்டது எப்போ கேட்டிருக்காங்க, எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரி பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போது இந்த விளையாட்டு ஈவெண்ட்டை யார் வந்து தொடங்கி வச்சிருந்தா, கேலோ இந்தியா அப்படிங்கிற இந்த விளையாட்டு ஈவெண்ட்டை யார் வந்து டெல்லியில் தொடங்கி வச்சிருந்தா அப்படிங்கிறதான் கேள்வி. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லியின் முதல்வர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவின் பிரதமர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஸோ விளையாட்டுத்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர். ஸோ இதில் யார் வந்து இது திறந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர். ஸோ அப்போ வந்து நம்ம பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த போட்டியை தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதை யார் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ்லேருந்தும் வரும், அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டு சமிட் அப்படிங்கிற அந்த டாப்பிக்லேருந்தும் இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். அடுத்து the resistance of value 3 ohm, 6 ohm, 15 ohm are connected in parallel. What will be the equivalent resistance in the circuit? 3 ஓம் 6 மற்றும் 15 ஓம் மதிப்புகளை கொண்ட எதிர்ப்பு தொகுதிகள் இணைக்கப்பட்டால் மொத்த எதிர்ப்பு மதிப்பெண் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கேள்வி, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூன்று ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க. பேரல்னு ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பேரல். சீரிஸ் அப்படின்னா ஒன்றோட ஒன்றா சேர்த்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய அந்த மொத்த சர்க்கிட் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/R. ஸோ 1/R அப்படிங்கிற ஃபார்முலா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணும், 1/3 + 1/6 + 1/15 அப்படின்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து பேரலாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 1/R அப்படிங்கிறதா வந்து ஃபார்முலா. R அப்படிங்கிறது என்ன, இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து 3 ஓம் 6 ஓம் 15 ஓம் இருக்குது. அப்போ 1/3 + 1/6 + 1/15 அப்படின்னு போட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 1.7 ஓம்ஸ் அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சராக வந்து வரும். நீங்களும் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறத. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா the total quantity of motion contained in a body. இது வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம், ஓகேங்களா? ஸோ ஒரு டோட்டல் குவாலிட்டி ஆஃப் மோஷன் கண்டெயின் இன் எ பாடி இஸ் கால்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன, மொமெண்டம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து இந்த மாதிரி புக்ஸில் இருந்து அதிகமான கேள்விகள் வந்து நமக்கு கேட்பாங்க. ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு இந்த புத்தகத்தோடைய ஆசிரியர் யார், இந்த புத்தகத்தை எழுதின நபர் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க.
ஸோ அடுத்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு புக்கை பற்றின கொஷின் தான். இந்த புக் மை மியூசிக் மை லைஃப் இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப். மை மியூசிக் மை லைஃப் என்ற புத்தகம் யாருடைய சுயசரிதை? ஸோ இந்த புத்தகம் மை மியூசிக் மை லைஃப் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து அந்த 2018 ஒரு முக்கியமான இசைக்கலைஞர் வந்து என்ன பண்ணியிருப்பார், மை மியூசிக் மை லைஃப் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அனுஷ்கா சங்கர், ரவிசங்கர், ஜாகிர் ஹுசேன், அதுக்கப்புறம் சங்கர் மகாதேவன். ஸோ இதில் யார் வந்து இந்த புத்தகத்தை, இவங்க எல்லாமே இந்த கொடுத்துருக்க 4 பேருமே வந்து இசையோட தொடர்புடையவங்க. சங்கர் மகாதேவன் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறையா தமிழ் பாடல் வந்து பாடியிருக்கிற சங்கர் மகாதேவன். அதேமாதிரி ஜாகிர் ஹுசேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். வரக்கூடிய எக்ஸாமில் 2025 எக்ஸாம்ஸில் ஜாகிர் ஹுசேன் பற்றி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த தபேலா கலைஞர். ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த தபேலா கலைஞர். ரீசெண்டாக தான் வந்து இறந்து போயிருக்காரு. எக்கச்சக்கமான கிராமி அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் அவார்டு வந்து வாங்கி இந்தியாவுடைய இந்த தபேலா அப்படிங்கிற இசைக்கலையை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போனவர் தான் யாருன்னா ஜாகிர் ஹுசேன் அவர்கள். ஸோ இவரை பற்றி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த புக் மை மியூசிக் மை லைஃப், என்ன புக் மை மியூசிக் மை லைஃப் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து யார் எழுதுனா அப்படின்னா ரவிசங்கர். ஸோ ரவிசங்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த புத்தகம் வந்து எழுதுகிறாரு. ஓகேவா? புத்தகத்தோட பேர் என்ன? மை மியூசிக் மை லைஃப் அப்படிங்கிறது யார் எழுதுனா? ரவிசங்கர் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து அவருடைய சுயசரிதை. ஸோ அடுத்து விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் அ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் கோர் சீரியல்? இந்தியாவில் தானிய வகைகள், ஸோ தானிய வகைகள் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் எது? இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான தானிய வகைகள், இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான தானிய வகைகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறதா வந்து கேள்வி. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இந்த விவசாய பொருட்கள் உற்பத்தியில் எந்த மாநிலம் வந்து முதல்ல இருக்காங்க, எந்த மாநிலம் வந்து கடைசியில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா கர்நாடகா. ஓகேங்களா? ஸோ கர்நாடகா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறுதானியங்கள் சிறுதானியங்களில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல முதல்ல கர்நாடகா இருக்காங்க. 2வது ராஜஸ்தான் இருக்காங்க. ஸோ அப்போது வரக்கூடிய இது எக்ஸாம்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தம் மித்த அரிசியில் யார் வந்து முதல் இடத்துல இருக்கா, அதேமாதிரி கோதுமையில் யார் வந்து முதல் இடத்துல இருக்கா, அதேமாதிரி சர்க்கரையில் யார் முதல் இடத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி மித்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸையும் கொடுத்துட்டு இதில் இந்தியாவில் யார் ரப்பரில், டீயில், காட்டனில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டு இதில் இந்தியாவில் வந்து யார் முதல் இடத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த 2018 இந்த ஒரு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கேள்விகள் வந்து இதே மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். டஸ் இஸ் த லீடிங் காஃபி ப்ரொடியூசர் ஸ்டேட் இன் இந்தியா? இந்தியாவில் அதிக காப்பி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிக காப்பி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ முதல்ல வந்து கர்நாடகா, அடுத்து மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத். ஸோ இதான் வந்து ஆப்ஷன். இதில் எந்த மாநிலம் கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த மாநிலம் இந்தியாவில் அதிகமாக காஃபி உற்பத்தி பண்ணுறாங்க? இந்தியாவில் அதிகமாக காஃபி உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ போனதில் என்ன கேட்டாங்க, எது வந்து யார் வந்து சிறுதானியம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா? இப்போது காஃபி இந்தியாவில் அதிகமாக யார் உற்பத்தி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா கர்நாடகா. ஓகேவா? ஸோ இந்தியாவில் கர்நாடகா வந்து அதிகமான காஃபி உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போது 2 கேள்விக்கும் வந்து கர்நாடகா தான் சரியானது. 2மே வந்து ஒரே மாதிரியான கேள்வி. ஸோ அதனால் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய எக்ஸாம்ஸ்லேயும் சரி நிறைய ஷிஃப்ட்லேயும் சரி இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து ரைஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறா, யார் வந்து வீட்டு, யார் வந்து சுகர் கேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்தியாவுடைய அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஸ்பைனல் கார்டு ஆரிஜினேட் ஃப்ரம். ஸோ முதுகெலும்பு எங்கு தொடங்குகிறது அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. செரிபலம், மெடுலா, போன்ஸ், செரிபரம். நம்மளுடைய உடல்லே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா ஸ்பைனல் கார்டு. நம்மளுடைய அந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அதான் வந்து முக்கியமான பகுதி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 50 சென்டிமீட்டர் நம்மளுடைய அந்த ஒரு மனிதனுடைய ஹைட் இதை பொறுத்து வந்து மாதிரி வேரி ஆகும். ஸோ ஆவரேஜாக இதோடைய லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 50 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதோடைய அந்த டயமீட்டர்னு பார்த்திங்க அப்படின்னா 1.5 to 2 சென்டிமீட்டர் வந்து இதோட டயமீட்டர் வந்து இருக்கும். இந்த முதுகெலும்பு அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயினில் செரிபலம், சிறுமூளை. ஸோ நம்மளுடைய பிரெயினில் செரிபலம் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து இது வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மூளைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பாஸ் பண்ணுறது இந்த ஸ்பைனல் கார்டு தான். இந்த ஸ்பைனல் கார்டு மூலியமாக தான் நம்மளுடைய பாடிக்கு பாடியில் உள்ள எல்லா பகுதிக்கும் பிரெயினோட இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி தான் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு சயின்ஸில் பயாலஜிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஸ்பைனல் கார்டு வந்து எங்கே செரிபலம் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அடுத்து இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்.
சார் நீங்கள் பார்க்குற இந்த கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்கீம்ஸு. கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக லாஸ்ட்டு அந்த 1 இயரில் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 இயரில் என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த எல்லா ஸ்கீம்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பொறுத்து இந்த மாதிரி கேள்வி வந்து அதிகமாக கேட்பாங்க. ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு இந்த ஸ்கீம் வந்து எந்த அமைச்சகம் வந்து தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு இந்த ஸ்கீமோடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்கு வந்து கேட்குறாங்க. அடுத்து கொஞ்சம் டஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வந்து நமக்கு கேட்கப்படுது. ஸோ அதனால் இந்த ஸ்கீம், இந்த சுதேச தர்ஷன் ஸ்கீம் இஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் மினிஸ்ட்ரி, சுதேச தர்ஷன் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அடுத்து மனிதவள மேம்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அடுத்து வந்து சுற்றுலாத்துறை டூரிசம், அடுத்து டிஃபென்ஸ் பாதுகாப்பு. இந்த 4 இதில் யார் சுதேச தர்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் இந்தியாவை முழுக்க சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு ஸ்கீம். இது வந்து சர்க்கியூட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்கீமில் நிறைய சர்க்கியூட் வந்து வச்சுருப்பாங்க. இந்த சர்க்கியூட் வந்து தீம் பேஸ்ட், இப்போ புத்திஸ்ட் சைட்டு, அதேமாதிரி வந்து கிருஷ்ணா சைட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு தீம் பேஸ்ட் டூரிசம்காக ஒரு ஸ்கீம் தான் என்னன்னா அந்த சுதேச தர்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு. இது யார் நடத்துகிறா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், இது வந்து சுற்றி பார்க்குறதுக்காக டூரிசத்துக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் வந்து சுதேச தர்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கேள்வி, த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இண்டிகேட்டர் இன் லெபார்டரிஸ். ஸோ பரிசோதனை கூடங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இண்டிகேட்டர், நம்ம வந்து நம்ம லேபில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிட்மஸ், அடுத்து ஃபினாப்தலின், யூனிவர்சல் இண்டிகேட்டர், மெத்தில் ஆரஞ்ச். இதில் எந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்? இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். இது ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். நம்ம லெபார்டரிஸில் அதிகமாக டெஸ்டிங்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் எது அப்படின்னா இந்த லிட்மஸ். இந்த லிட்மஸ் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு லிட்மஸ் பேப்பர் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா, இந்த லிட்மஸ் அப்படிங்கிற இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த லிட்மஸ் பேப்பரில் ஒவ்வொரு இதை நம்ம ஊற்றும் போது நமக்கு வந்து ஒவ்வொரு கலர் வந்து கிடைக்கும். அதனால் லெபார்டரியில் நம்ம இந்த லிட்மஸ் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டரை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ஹவு மெனி பிளேயர்ஸ் வேர் நேம்டு ஃபார் சுல்தான் அஜ்லான் ஷா கப் அண்ட் காமன்வெல்த் கேம்ஸ் பை ஹாக்கி இந்தியா. ஸோ ஹாக்கி இந்தியா சுல்தான் அஜ்லான் ஷா கோப்பை மற்றும் காமன்வெல்த் கேம்ஸிற்கு எத்தனை வீரர்களை தேர்வு செய்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து அந்த 2018 வருஷத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. ஓகேவா, ஸோ 2018 நமக்கு வந்து காமன்வெல்த்து, அதேமாதிரி சுல்தான் அஜ்லான் ஷா கோப்பை போட்டியும் வந்து நடந்துச்சு. ஸோ காமன்வெல்த் போட்டி, அதேமாதிரி சுல்தான் அஜ்லான் ஷா கோப்பை போட்டியும் நடந்துச்சு. இதில் எத்தனை வீரர்களை இந்தியா டீம் வந்து சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து கேள்வி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 33 ஹாக்கி வீரர்களை நம்மளுடைய இந்திய ஹாக்கி டீம் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் வந்து நிறைய ஈவெண்ட் வந்து நடந்துச்சு இல்லையா. போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்துச்சு, அதே மாதிரி பேராலிம்பிக் போட்டி வந்து நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் வின்டர் கேம் வந்து நடக்குது. இந்த மாதிரி இந்த போட்டிகளுக்கெல்லாம் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் வந்து போயிருக்காங்க, இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி வரக்கூடிய இதில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு போட்டிக்கும் இந்தியா சார்பில் எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. ஒலிம்பிக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 117 பேர் வந்து ஒலிம்பிக் வந்து போயிருப்பாங்க. அதேமாதிரி இப்போ வந்து சைனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏஷியன் வின்டர் கேம்ஸ் அப்படிங்கிற போட்டி வந்து நடக்குது. அதுக்கு 88 பேர் வந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி எந்தெந்த போட்டிகளுக்கு இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் அனுப்பப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், வாட் டைப் ஆஃப் பேங்க் இஸ் நபார்டு. ஸோ நபார்டு அப்படிங்கிற ஒரு பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நபார்டு அப்படிங்கிற பேங்க் வந்து என்ன வகையான பேங்க் அப்படிங்கிறதான் கேள்வி. காமர்ஸ் பேங்க் ஃபோக்கஸ்ட் ஆன் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ வணிக வங்கி, வர்த்தகம் மற்றும் தொழில் வந்து கவனம் செலுத்துது. அதுக்கடுத்து பிரைவேட் பேங்க் ஃபோக்கஸ்ட் ஆன் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். தனியார் வங்கி தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக செயல்படக்கூடிய தனியார் வங்கி. அடுத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஃபோக்கஸ்ட் ஆன் சோஷியல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட். கூட்டுறவு வங்கி சமூக மற்றும் நற்புற வளர்ச்சிக்காக உள்ளது. அடுத்து டெவலப்மெண்ட் பேங்க் ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். வளர்ச்சி வங்கி வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்காக உள்ளது. ஸோ இந்த நபார்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பேங்க்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1982 நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நபார்டை வந்து உருவாக்குறாங்க. இந்த நபார்டு பற்றி எக்கச்சக்கமான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நபார்டு எதுக்காக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த நபார்டுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நபார்டு வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 1982 உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த நபார்டு வங்கி இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு கமிட்டி, ஒரு நபருடைய கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியோட பேர் வந்து சிவராமன் கமிட்டி. ஓகே, ஸோ சிவராமன் கமிட்டி மூலியமாக தான் இந்த நபார்டு அப்படிங்கிற பேங்க் வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ இது எதுக்காக உள்ளது அப்படின்னா டெவலப்மெண்ட் பேங்க் ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்காக உள்ள ஒரு வளர்ச்சி வங்கி தான் என்ன அப்படின்னா இந்த நபார்டு அப்படிங்கிறது. ஸோ நேஷ்னல்
நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன, இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, அதே மாதிரி இது யாருடைய பரிந்துரையில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்த கேள்வி, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் ரிசீவ்டு த ரிலீஸ்டு த இந்தியா 28 புக் ரீசென்ட்லி. ஸோ பின்வருவர்கள் இந்தியா 2018 புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டவர் யார்? ஸோ இந்தியா 2018 இந்தியா 2018 அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த புக்கை யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க? ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு புக்கு, நம்ம இயர் புக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு புக்கு தான் வந்து இந்த இந்தியா 2018 அப்படிங்கிற இந்த புக்கு. ஸோ இந்த புக்கை யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதா வந்து கேள்வி. சுஷ்மா ஸ்வராஜ், மனோகர் பரிக்கர், நரேந்திர மோடி, ஸ்மிருதி இரானி. ஸோ இதில் யார் இந்தியா 28 அப்படிங்கிற இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ இந்த புத்தகத்தை யார் ரிலீஸ் பண்ணின்னு பார்ப்போம்னா ஸ்மிருதி இரானி. ஸோ ஸ்மிருதி இரானி இருக்காங்க இல்லையா, ஸ்மிருதி இரானி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த புத்தகத்தை இந்தியா 2018 2018 இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்க, ஸ்மிருதி இரானி தான் வந்து இந்தியா 2018 அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு அஃபிஷியல் பப்ளிகேஷன். இந்த 2018 ஸ்மிருதி இரானி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங், ஸோ நம்மளுடைய மத்திய அரசாங்கத்திலேயே அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கு இல்லையா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், அதோடைய மினிஸ்டராக வந்து இருந்திருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்தியா இயர் புக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து, வித் விச் ஸ்போர்ட் இஸ் த சுல்தான் அஜ்லான் ஷா கப் அசோசியேட்டட்? சுல்தான் அஜ்லான் ஷா கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஸோ சுல்தான் அஜ்லான் ஷா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த சுல்தான் அஜ்லான் ஷா அப்படிங்கிற இந்த போட்டி வந்து எந்த கேமோட ரிலேட் ஆனது? கபடி, ஃபுட்பால், டென்னிஸ், ஹாக்கி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஸ்ட்ராட்டஜிக்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கப் இருக்குது, துரந்த் கப் இருக்குது, ரஞ்சி ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ராஃபி கப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இந்த ஒவ்வொரு கோப்பையும் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படிங்கிறது நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுல்தான் அஜ்லான் ஷா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து மலேசியாவில், ஸோ இது வந்து மலேசியாவில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நடத்துகிறாங்க. இந்த சுல்தான் அஜ்லான் ஷா கோப்பை வந்து எதுக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து ஹாக்கிக்காக உள்ளது. இது ஹாக்கிக்காக உள்ள ஒரு விஷயம் தான், ஒரு கேம் தான். என்னென்னா சுல்தான் அஜ்லான் ஷா அப்படிங்கிறது எங்கே நடக்குது? இது மலேசியாவில் நடக்கக்கூடிய ஹாக்கிக்காக உள்ள ஒரு டோர்னமெண்ட் தான் என்ன, சுல்தான் அஜ்லான் ஷா கப். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, who is the director of the movie பாகுபலி 2 which was released in the year 2017? 2017 ஆண்டு வெளியான பாகுபலி 2 படத்தின் இயக்குனர் யார்? ஸோ இந்த குரூப் டியை பொறுத்தவரை நிறையா கொஸ்டின் இந்த மாதிரி காமன் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரியான கேள்விகள் வந்து நிறையா வந்து கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து யார் கேட்டாலும் ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஓகேவா, ஏன்னா 2017 நமக்கு வந்து பாகுபலி 2 அப்படிங்கிற படம் வந்து வந்துச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, பாகுபலி 2 உடைய டேரக்டர் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ்குமார் ஹிரானி, எஸ் ராஜமௌலி, கே விஸ்வநாத், சஞ்சய் லீலா பன்சாலி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் முக்கியமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிஸ்டாரிக் மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மூவியோட டேரக்டர் யார், அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பாகுபலி மூவியோட டேரக்டர் யார், எஸ் ராஜமௌலி தான் வந்து பாகுபலி மூவியோடைய டேரக்டர். அடுத்த கேள்வி, who among the following was elected as the மத்திய பிரதேஷ் கவர்னரின் ஜனவரி 2018? ஸோ பின்வருவர்களில் யார் ஜனவரி 2017 மத்திய பிரதேசத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ அப்பாயின்மெண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து அப்பாயின்மெண்ட்லேருந்து கேட்பாங்க. அதனால் கடைசி லாஸ்ட் ஒன் இயரில் முக்கியமான என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ், முக்கியமாக என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து மம்தா பானர்ஜி, மாயாவதி, ஆனந்திபென் பட்டேல், அருணா ஜெயந்தி. ஸோ ஏன் வந்து கேட்டிருக்காங்கன்னா 2018 ஜனவரி மாதம் நம்ம அந்த எக்ஸாம் நடந்தது. இப்போது 2018 டிசம்பரில் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. ஸோ 2018 ஜனவரி மாதம் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்து மத்திய பிரதேசத்துடைய கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்திபென் பட்டேல். ஸோ ஆனந்திபென் பட்டேல் அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மத்திய பிரதேசத்துடைய ஆளுநராக வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஆனந்திபென் பட்டேல் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி என்ன பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவங்க குஜராத்தோடைய சிஎம்மாக வந்து இருந்தவங்க. ஓகே, ஸோ அடுத்து ஐபிசி செக்ஷன் 77 ரீசென்ட்லி இன் நியூஸ் டீல்ஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்து நடந்தது. அந்த கேஸில் ஐபிசி செக்ஷன் 377 டீக்ரிமினேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து சேம் செக்ஸ் மேரேஜுக்காக உள்ள விஷயம். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் பற்றியும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.